எப்பா என்னப்பா கத்திட்டு கிடக்குறீங்க, தொண்டெல்லாம் வறண்ட போது தண்ணி குடிச்சு கத்துங்கப்பா அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கட்சிகளுக்கு தண்ணியும் காட்டி தண்ணியும் கொடுத்திருக்காரு. சட்டமன்றத்தில் பேச வேண்டியதை நாடாளுமன்றத்தில் பேசி சரியா வாங்கி கட்டியிருக்காப்ல திருமாவளவன். மதுபானங்களை விற்பனை செய்கிறது, இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். Saw 56 people died due to illegal liquor. இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்துடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2.5 மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கட்சிகளை வதம் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி சில்லறத்தனமா பேசினதுக்கு எல்லாமே ஆதாரப்பூர்வமா ஆக்கப்பூர்வமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இந்த இண்டி கூட்டணியினருக்கெல்லாம் என்ன நினைப்பு அப்படிங்கிறத விட மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டாரு. இண்டி கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற வேலையில இந்த பப்பு ராகுல் காந்தி போன்றவர்கள் இறங்கி இருக்கிறத கண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தோலுரிச்சு காட்டியிருக்காரு இவங்களோட வேடத்தை. காங்கிரஸ் கட்சி வெறும் 99 இடங்கள்ல வெற்றி பெற்றுட்டு என்னமோ அப்படியே 200-300 சீட்டை அறுத்து தள்ளின மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு குட்டி கதையோட செமையா பங்கம் பண்ணாரு. அதாவது 99 இடங்களை தான் காங்கிரஸ் எடுத்திருக்கு, ஆனால் அவங்களோட நினைப்பு என்னன்னா 100க்கு 99 எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்களோட நினைப்பு. ஆனால் உண்மை என்னன்னா 543 இடங்கள்ல வெறும் 99 இடங்களை தான் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று புட்டு வச்சாரு. जब 99 सुनते थे तो शाबाशी देते थे, बहुत उसको हौसला बुलंद करते थे. तो फिर उनके टीचर आए कि भैया किस बात की मिठाई बांट रहे हो, ये 100 में से 99 नहीं लाया, ये तो 543 में से लाया है. அதுவும் பாருங்க, இந்த 99 இடங்களை பிடிக்கிறதுக்கு பப்பு ராகுல் காந்திக்கு காங்கிரசுக்கு 3 தேர்தல்கள் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுட்டி காட்டினாரு. आदरणीय सभापति जी, 24 के चुनाव में कांग्रेस के लिए भी इस देश की जनता ने जनादेश दिया है और इस देश की जनादेश है कि आप वहीं बैठिए, विपक्ष में ही बैठो और तर्क खत्म हो जाए तो चीखते रहो, चिल्लाते रहो. आदरणीय सभापति जी, कांग्रेस के इतिहास का ये पहला मौका है जब लगातार 3 बार कांग्रेस 100 का आंकड़ा पार नहीं कर पाई है. அதுவும் பாருங்க, தேர்தலில் தோல்வி அடைகிறதுல கூட காங்கிரஸ் உலக சாதனை படைச்சிருக்கு. 13 மாநிலங்கள்ல காங்கிரசுக்கு மக்கள் முட்டையை தான் கொடுத்திருக்காங்க. 1984க்கு பிறகு காங்கிரஸ் எந்த தேர்தலையும் 250 இடங்களுக்கு மேல பெற்றதே கிடையாது அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுட்டி காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கவங்க ராஜா அப்படிங்கிறத உணர்த்தியிருக்காரு. அப்புறம் மிக முக்கியமான விஷயத்தை பத்தி ஒன்று பேசியிருக்காரு. காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஒரு பொய்யை சொல்லி தான் இந்த அளவு இடங்களாவது அவங்களுக்கு கிடைச்சது. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஜூலை 1ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபா, அதாவது ஒரு மாதத்துக்கு 8500 ரூபா உங்களுக்கு போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி
பொய் சொல்லி தான் காங்கிரசுக்கு இந்த இடங்களே கிடைச்சது. அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய உரையில சுட்டி காட்டியிருக்காரு. देश ने कल 1 जुलाई को खटाखट दिवस भी मनाया है। 1 जुलाई को लोग अपने बैंक अकाउंट चेक कर रहे थे कि 8,500 रुपए आए कि नहीं आए। ये झूठ नैरेटिव का परिणाम देखिए। इसी चुनाव में कांग्रेस ने देशवासियों को गुमराह किया। माताओं बहनों को हर महीने 8,500 रुपये देने का झूठ इन माताओं के बहनों के दिलों को जो चोट लगी है ना, वो सांप बन करके ये कांग्रेस को तबाह करने वाली है। அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. பப்பு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததா அடிச்சு விட்டத இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்கள் எல்லாமே ராகுல் காந்தி எப்படி பேசிட்டார் தெரியுமா, ராகுல் காந்தி என்னென்ன பேசிட்டார் தெரியுமா, ஆஹா வீரன் அப்படி இப்படின்னு என்னென்னமா பில்டப்பா கொடுத்தாங்க. ராகுல் காந்தி இனிமே பிஜேபி காரவங்கலாம் பப்புன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, அவரை வந்து சாதாரணமாக எடப்பட மாட்டாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய உரையில் ராகுல் காந்தி அவர்களை சோட்டா பாய் அப்படின்னு பங்கமா கலாய்ச்சி விட்டுருக்காரு. सामान्य जीवन के अनुभव से बताता हूं। कोई छोटा बच्चा साइकिल लेके निकला है और अगर वो बच्चा गिर जाता है, साइकिल से लुढ़क जाता है, रोने लगता है, तो कोई बड़ा व्यक्ति आकर के उसके पास पहुंच जाता है और उसको कहता है देखो चींटी मर गई, देखो चिड़िया उड़ गई, अरे देखो तुम तो बहुत बढ़िया साइकिल चलाते हो, अरे तुम तो गिरे नहीं हो। ऐसा करके उसका जरा मन ठीक करने के लिए प्रयास करते हैं, उसका ध्यान भटका करके उस बच्चे का मन बहला देते हैं। இப்படி பிரதமர் ஆதாரத்தோட தோல் உரிச்சிட்டு இருக்கேல பப்பு ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிதானே நீங்க கேக்குறீங்க. நேத்து வீரமா பேசிட்டு இருந்த ராகுல் காந்தி இப்படியே மேலையும் கீழையும் பார்த்து ஆஹா அடி பலமா ஒழுவுத, என்னடா ஆதாரத்தோட அடிக்கிறாங்க அப்படின்னு திருதிருன்னு முழிக்கிற காட்சி கூட இன்னைக்கு வெளியாயிருக்கு. இப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிட்டு இருக்கேல இந்த கட்சிகள்லாம், இந்த இண்டி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் குயமுயான்னு தொடர்ந்து தொண்டை வறண்டு கத்திட்டு இருக்கிறத பார்த்தா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கமா ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. என்னன்னா அவர் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு என்னையா நம்ம பேசிட்டு இருக்க நமக்கே தண்ணி தாங்க அடிக்குது, இப்படி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க மேல பரிதாபப்பட்டு அவங்களுக்கும் தண்ணி கொடுத்துருக்காரு. இந்த காட்சி இன்னைக்கு இணையதளத்தில் வெளியாகி மக்கள் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பப்பு ராகுல் காந்தி அவர்கள் பேசல இங்க இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே ஆகோ ஓகன்னு உருட்டாங்கல்ல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத தண்ணி கொடுக்கிறதன் மூலமாக அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் கொண்டாடிட்டு வராங்க. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசையில சபாநாயகர் எனக்கு வந்து கை கொடுக்கல, நிமிந்துட்டு கை கொடுத்தாரு. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கை கொடுக்கல, அவருக்கு மரியாதை கொடுத்து குனிஞ்சு வந்து கை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பழக்கம் எப்படின்னா நான் மூத்தவங்களுக்கு எப்பயுமே மரியாதை கொடுப்பேன், அதே தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. And there is Mr. Om Birla. When Modi ji went and shook your hand, and I went and shook your hand, I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. मैं इस बात को आसन से कह रहा हूं कि मेरी संस्कृति और संस्कार यही है कि बड़ों का झुककर
और आवश्यक हो तो पैर छूकर सम्मान करो और बराबर जो उम्र से छोटे हैं उनसे बराबर का व्यवहार करो। स्पीकर सर, ये हमारी संस्कृति संस्कार है और मैं इस संस्कृति संस्कार की पालन करता हूँ। இன்னைக்கு பப்பு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசணும்னா பல்வேறு காட்சிகள் இன்னைக்கு வெளியாயிட்டு இருக்கு. என்னன்னா இவங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மூத்தவரான வயதிலேயே மூத்தவர் இந்த தேசத்தோட பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு இவங்க கொடுத்த மரியாதை இன்னைக்கு தோல் உரிச்சு காட்டிட்டு வராங்க. அதாவது சோனியா காந்தி அவர்களுக்காக மன்மோகன் சிங் வெயிட் பண்ணிட்டு நிக்கிற காட்சி. மன்மோகன் சிங் அவர்கள் நின்றுட்டு இருப்பாரு, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அப்படியே அப்பா டக்கர் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற காட்சி போல பல்வேறு காட்சிகள் இன்னைக்கு வெளியாகி காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் இன்னைக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க. and there is Mr. Om Birla. When Modi ji went and shook your hand, and I went and shook your hand, I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் வழக்கம் போல ஒன் சைடாக ஆட தொடங்கியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, நேற்று சன் டிவி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்களை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் இதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி சன் டிவிக்காரன் என்ன போட்டிருக்கானா, சுண்டிவிக்காரன் என்ன போட்டிருக்கானா, சபாநாயகர் அவர்கள் எதிர்க்கட்சியை டீல் பண்ணுறப்ப ரொம்ப கோபமாக டீல் பண்ணுவார், ஆனால் ஆளுங்கட்சி பக்கம் சிரிச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை மாற்றி போட்டு அவர் புன்னகையோட இருக்கிற ஒரு புகைப்படத்தையும் கோபமாக இருக்கிற ஒரு புகைப்படத்தையும் மாற்றி போட்டு என்னென்னமோ அவர் ட்ரெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்கள் சும்மா விடுவாங்களா? கிளின்னு கிழிச்சிட்டாங்க. என்னன்னா அப்பாவும் இருக்கார்ல, அப்பாவும் எதிர்கட்சிகளை எப்படி டீல் பண்றாரு, ஆளுங்கட்சிகளை எப்படி டீல் பண்றாரு அப்படின்னு அதே ஸ்டைலில் ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டு சும்மா கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பா அப்பாவு போன்ற சபாநாயகர்கள் எல்லாமே இங்க தமிழகத்தில் எப்படி எதிர்கட்சிகளை நடத்துறாங்க அப்படிங்கிறத மத்திய அரசு பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு வேண்டுகோள் கூட. இந்த சபை நடவடிக்கைகள்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவ்வளோ கத்தியும் யாரையும் வெளியில தூக்கி போடாம அவ்வளோ கண்ணியமா அவ்வளோ ஒரு நாகரிகமா ஜனநாயகமா நடந்துச்சு நேற்றைய சபை. அவ்வளோ ஒரு இடையூறுக்கு மத்தியிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உரையை 2.5 மணி நேரம் முடிச்சிருக்காரு. ஆனா இதே தமிழகத்தில் இப்ப கள்ளசாராய விவகாரத்தை பத்தி எதிர்க்கட்சிகள் அங்க நாங்க பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்கள குண்டுக்கட்டா தூக்கி வெளியில போட்டு யாருமே இதை மீடியாக்கள்ல அவங்க பேசுறத யாருமே மீடியாக்களை வெளியிடக்கூடாது, அவங்க பேசுனது எதுவுமே சபை குறிப்பில் இடம்பெறாது அப்படின்னு சர்வாதிகாரமா அறிவிச்சவர் இங்க இருக்கிற இதே திமுகவை சேர்ந்த அப்பாவு அவர்கள். அடுத்து இங்க எல்லா மீடியாக்களும் 40 எம்பிக்கள் போயிருக்காங்க தெரியுமா, அவங்க எப்படி தெரியுமா அங்க அவ்வளவுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாம் மிரட்டிடுவாங்க அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா அக்கா கனிமொழி அக்கா நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, எங்களோட பேச்சுகளே கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி அப்பாவியா சொல்ற வீடியோலாம் இன்னைக்கு வெளியாகி 40ஓட லட்சணம் என்ன அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போய் நிக்குது. Nothing new and it was again targeting the opposition. There was no response or reply to the questions raised by the opposition. அடுத்து பாருங்க, இங்க இருந்து போன எம்பிக்களுக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் என்ன பேசணும், எந்த பிரச்சனையை பேசணும், எப்படி பேசணும், எந்த விவசாயம் கிடையாதுங்க. நேற்று திருமாவளவன் அவர்கள் இருக்கார்ல, சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்காரு. 4 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இந்த கள்ளசாராய விவகாரத்தில் என்ன பேசினாரு கேளுங்க, எதையுமே பேசல. ஆனா பாராளுமன்றத்தில் போய் இப்படி போதைகளை ஒழிக்கணும், இப்படி கள்ளசாராயம் அதிகரிச்சுட்டு இருக்கு, ஐயோ அம்மா அப்படின்னு கூப்பாடு போட இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன். இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. போதைப் பொருள்கள் இந்தியா முழுவதும் இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை, இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன. கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது.
4 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது. இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம், மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை. எனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. திருமாவளவன் அவர்களை வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. நீங்க கூட்டணியில் இருக்கிற தமிழகத்தில் கள்ளசாராய மரணங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி ஏதாவது நீங்க பேசியிருக்கீங்களா, பேசலாமா அப்படின்னு அவங்க கேட்ட உடனே திருமாவளவன் முகமே சுருங்கி போச்சு. அங்க இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்த திமுக எம்பிக்கள் எல்லாமே ஆஹோ ஓஹோ அப்படின்னு ஒப்பாரி வைக்கிற சவுண்டையும் கேட்க முடிஞ்சுது. Very senior member told Tirumalavan has spoken. I'll say this, if you allow me, both in English and Tamil. He is requesting the union government to invoke provisions given in the constitution, particularly referring to the preamble, to bring in prohibition and also to ensure that there are no drug in the country. A very noble cause. I really appreciate the point he's raised there, but the party with which he's in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. He should first preach there. He should first preach there. He should first talk there. Drug is rampant in Tamil Nadu. He should talk there rather than tell us, madam. Thank you. இப்படி ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்க, அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பரபரப்பான காட்சிகள் வெளியாயிருக்கு. அதாவது எதிர்க்கட்சி தலைவர்னாலே அவருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. ஆனா இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்க ராகுல் காந்தி அவர்களுக்கு எந்த கண்ணியமும் கிடையாது, மன்னியமும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, சூடு சொறையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அவருடைய பேச்சுக்கு இடையூறு செய்யறதுக்காக எம்பிக்களை எல்லாமே நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, அந்த பாராளுமன்றத்தோட மைய வளாகம் இருக்குல்ல அங்க நின்று கத்துங்க அப்படின்னு சைகையால காட்டுற காட்சிகள்லாம் இன்னைக்கு வெளியாகி ராகுல் காந்திய ஒட்டுமொத்த தேசமும் காரி துப்பிட்டு வர்றாங்க. என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல அடியாள் மாதிரி எல்லாம் முன்னாடி போங்க, என்ன முன்னாடி போங்க அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு ராகுல் காந்தி செய்கிற கேவலமான செயலை பாருங்க. பக்கத்தில் ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறது நம்ம கேபிள் தயா. நல்ல வேலையா போச்சுங்க. இந்த மாதிரி அரக்கருக்கெல்லாம் தேசத்துக்கு பிரதமர் ஆவாதது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. குரங்கு கையில சிக்கினா பூமாலையாவது தேரும், ஆனா நாடு தேரவே தேராதியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப இவங்க பண்ற இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கல. இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.